லிங்கா திரைப்படம் வெளியாகி பல மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த படத்தோடைய பிரச்சனை தீரவில்லை. ஆமாங்க, லிங்கா படத்துல ஏற்பட்ட நஷ்டம் காரணமா நிறைய பேருக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு விநியோகஸ்தர்கள் இருந்து எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு சேர வேண்டிய தொகை இன்னமும் சரிவர சேரல அப்படிங்கறதால இன்னமும் அந்த பிரச்சனையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு படத்துல ஏற்பட்ட நஷ்டத்தை ஹைலைட் பண்ணணும்னா அந்த படத்துல நடிச்ச நடிகரோ இல்ல அந்த தயாரிப்பாளரோ அடுத்த படம் எடுத்தாங்கன்னா அதுலதான் காட்டுவாங்க. ஆனா இங்க கொஞ்சம் தலைகீழா லிங்கா படத்தை வாங்கி வெளியிட்டவங்க ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பிரச்சனையை காமிச்சிருக்காங்க. ஆமாங்க, பாயம் புலி திரைப்படத்தை லிங்கா படத்தை வெளியிட்டவங்க தயாரிக்கிறாங்க, அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுல பாதிக்கப்பட்டவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய கபாலி திரைப்படத்துல மும்முரமா இருக்காரு, எங்களுடைய பிரச்சனையை அவர் கண்டுக்கவே மாட்டாரு, அவர் நேரடியா தலையிட்டு எங்க பிரச்சனையை தீர்த்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரஜினிகாந்த் இதுக்கு என்ன பதில் தெரிவிப்பாரு, நேரடியா இவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாரா இல்ல தொடர்ந்து மௌனம் காப்பாரா அப்படிங்கிறது போக போகதான் தெரியும். லாஸ்ட் ஒரு 50 வயசு 60 வயசு வரைக்கும் நான் அசோசியேட்டா இருந்தா கூட என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் அசோசியேட் யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒர்க் பண்ணணும். அப்படித்தான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணேன். என்னுடைய பேஷன், நான் நம்பின விஷயம் என்ன டயட்